அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி 98,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளார். எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அவர் 1,48,933 வாக்குகள் பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து தாவேகவின் ஆதரவுடன் களம் கண்ட சுயேட்சை வேட்பாளர் கே. பிரேம்குமார் 50,823 வாக்குகள் பெற்று 2ஆம் இடம் பிடித்துள்ளார். திமுக சார்பில் போட்டியிட்ட காசி 44,000 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். எடப்பாடி தொகுதியில் 6வது முறையாக கே. பழனிசாமி எம்எல்ஏவாக தேர்வாகியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்பதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டமன்ற தேர்தல் பின்னடைவில் இருந்து ஜெயலலிதாவின் வழியில் விரைவில் மீண்டு வருவோம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேலும் கூட்டணி தலைவர்கள் தமாக தலைவர் ஜி.கே. வாசன், ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் உள்ளிட்டோருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா நல்லாசையுடன் பீனிக்ஸ் பறவை போல அதிமுக மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அதிமுக என்றென்றும் மக்கள் பணியில் ஈடுபடும் என்றும் எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்துள்ளார். துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலருமான உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். தொடக்கம் முதலே தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் டி. செல்வம் கடுமையான போட்டியை அளித்து வந்தார். ஒரு கட்டத்தில் உதயநிதி முன்னிலையை பெறவே இறுதியில் 7,140 வாக்குகள் வித்தியாசத்தில் உதயநிதி வெற்றி பெற்றார். அதிமுகவின் ஆதிராஜாராம் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். தமிழக மக்கள் எடுத்துள்ள முடிவை திமுகவினர் தலைவணங்கி ஏற்பதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள உதயநிதி வெற்றிச் சான்றிதழை பெற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில், புதிதாக பதவியேற்கும் அரசுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். தேர்தலுங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது மக்கள் முடிவெடுப்பாங்க. தேர்தல் வெற்றி தோல்விங்கிறதுலாம் எங்களுக்கு பெருசாக பாதிக்காது. எவ்வளோ பெரிய வெற்றிகள் பார்த்துருக்குறோம், மிகப்பெரிய தோல்விகளையும் பார்த்துருக்குறோம். ஆனால் அதையெல்லாம் மீண்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே மக்களோட மக்களாக களத்தில் நிற்போம். அனைத்து சட்டமன்ற புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும், புதுசாக ஆட்சி அமைக்கக்கூடிய அரசுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றாக செய்ய வேண்டும். மக்கள் பணியில் அனைவரும் சேர்ந்து பணியாற்றும். எந்த துறையிலிருந்து வந்திருந்தாலும் இது மக்கள் பணி. மக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நான் நம்புகிறேன். அதற்கு நாங்கள் அதை மதிக்கிறோம், அதுக்கு தலைவணங்குறோம். புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திமுக கூட்டணியில் 10 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது. அதன்படி விருத்தாச்சலம் தொகுதியில் அக்கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் வெற்றி பெற்றுள்ளார். அதே நேரம் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட அவரது மகன் விஜய பிரபாகரன் தோல்வியடைந்தார். அதேபோல் சென்னையில் பல்லாவரம், குடியாத்தம், திருத்தணி, தருமபுரி உள்ளிட்ட எஞ்சிய தொகுதிகளில் தேமுதிக தோல்வியடைந்துள்ளது. அதிமுக கூட்டணியில் 27 இடங்களில் போட்டியிட்ட பாஜக வெறும் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. சாத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திமுக வேட்பாளரிடம் தோல்வியை தழுவினார். உதகமண்டலத்தில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் போஜராஜன் வெற்றி பெற்றுள்ளார். அதிமுக கூட்டணியில் அதிமுகவுக்கு பிறகு அதிக தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டது. அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட அமமுக மன்னார்குடி தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றுள்ளது. அத்தொகுதியில் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜாவை எதிர்த்து போட்டியிட்ட அமமுக வேட்பாளர் எஸ். காமராஜ் 1,566 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடினார். மொத்தமாக அமமுக 11 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மேலும் ஒரு தேர்தல் தோல்வியை சந்தித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல்களில் 2006இல் ராதாபுரம் தொகுதியிலும், 2011இல் வெள்ளச்சேரி தொகுதியிலும், 2016இல் விருகம்பாக்கம் தொகுதியிலும், தற்போது மயிலாப்பூர் தொகுதியிலும் தமிழிசை தோல்வியடைந்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல்களை பொறுத்தவரை 2009ஆம் ஆண்டு வடசென்னை தொகுதியிலும்,
2019ஆம் ஆண்டு தூத்துக்குடி தொகுதியிலும் 2024இல் தென்சென்னை தொகுதியிலும் அவர் தோல்வியை சந்தித்துள்ளார். 7 முறை தேர்தல்களில் போட்டியிட்ட அவர் இதுவரை ஒரு முறை கூட வெற்றி பெறவில்லை. தேர்தல் தோல்வி தங்களின் மக்கள் பணிகளை பாதிக்காது என பாஜக மூத்த நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் அளித்துள்ள தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதே ஜனநாயக மாண்பு என தெரிவித்துள்ளார். வெற்றி பெற்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் ஜனநாயகத்தின் மாண்பு. மக்களின் தீர்ப்பை யார் வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மக்கள் இன்று பெரிய தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு எனது வாழ்த்துகள். அதே நேரத்தில் தோல்வியெல்லாம் எங்களது மக்கள் பணியை எந்த விதத்திலும் பாதிக்காது. மக்களுக்காக எங்களது பணி என்றுமே தொடரும். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களுக்கான பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை நான் ஒன்றும் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றுவார் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. தமிழக மக்கள் ஒரே குரலில் பேசியுள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் மக்களின் தீர்ப்புக்கு தலை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் வாக்கிற்கு பணம், வாரிசு அரசியல் ஆகியவை கிடையாது என அரசியலில் ஒரு தலைமுறை மாற்றத்திற்கு மக்கள் ஆம் என சொல்லியிருப்பதாக பதிவிட்டுள்ளார். தமிழக அரசியலில் மிக பிரம்மாண்டமான அறிமுகத்தை பெற்றுள்ள தாவேகவுக்கும் அதன் தலைவர் விஜய்க்கும் வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். காயங்கள் குணமாக காலம் காத்திரு, கனவுகள் நினைவாக காயம் பொறுத்திரு என பாரதியாரின் வரிகளை சுட்டிக்காட்டி சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம் செய்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பிருந்தே தனது எக்ஸ் பக்கத்தில் கூட்டணி குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து வந்தார். குறிப்பாக தாவேகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கூறி வந்தார். காங்கிரஸ் மேலிடத்திலும் வலியுறுத்தி வந்தார். இந்த நிலையில் மாணிக்கம் தாக்கூர் தனது எக்ஸ் பக்கத்தில் கனவுகள் நினைவாக காயம் பொறுத்திரு என்ற பாரதியார் வரிகளை குறிப்பிட்டிருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. லாட்டரி தொழிலதிபர் மார்டின் குடும்பத்திலிருந்து 3 பேர் வெவ்வேறு கட்சிகளில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றுள்ளனர். அதன்படி மார்டின் மனைவி லீமா ரோஸ் அதிமுக சார்பில் லால்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதேபோல் அவரது மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மேலும் மார்டின் மருமகனான ஆதவ் அர்ஜுனா தாவிக சார்பில் சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்றார். புதுச்சேரியில் அடுத்த அரசு அமைவதற்கு முன்னதாக சட்டசபை வளாகத்தை புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சட்டசபை வளாகத்தில் கழிவறைகளை சுத்தம் செய்தல், மின்சார பழுதுபார்ப்பு போன்ற அத்தியாவசிய பராமரிப்பு பணிகளும், சுவர்களுக்கு வர்ணம் பூசுதல், டைல்ஸ் தரையை பளபளப்பாக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அமைச்சர்களாக பொறுப்பேற்பவர்கள் தங்களின் விருப்பம் மற்றும் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் அறைகளை மாற்றியமைப்பது வழக்கம் என்பதால் அமைச்சர்களுக்கான அறையில் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை.